நான் எந்த பொண்ணு கூட இவ்வளோ க்ளோஸாக இருந்ததே இல்லை. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்துருக்க மாதிரி இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த ஒரு சாங் வந்து உங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் வந்து ரெடி பண்ணுறது தான் எனக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் முடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. எனக்காண்டி 1 செகண்ட் வெயிட் பண்ணி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ போக எனக்கு ஒரு மோட்டிவேட் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இருக்க அந்த அலெக்மாஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பீட் மார்க் அண்ட் சேகர் ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த 2 லிங்க்குமே உங்கள் அலெக்மாஸ் ஆப் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இருக்கும், அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் டச் பண்ணால் போதும். நீங்கள் இம்போர்ட் பண்ண 2 ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட்னு சொல்லி கொடுத்துருப்பேன், அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா சாங்ஸ், புக் மார்க், லேயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சிருப்பேன். இதில் நான் ஆட் பண்ணுற மாதிரி உங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு நான் கொடுக்குற கரெக்டாக வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணால் போதும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா 16:9 இது வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கீழே அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு இப்போ நீங்கள் வந்து வீடியோ வந்து யாருக்கு வந்து ரெடி பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட இமேஜை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு 5வது பார்த்தீங்கன்னா ஃபீல் கம்போசிஷியா ஏரியான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து கரெக்டாக வந்து சென்டரில் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு மூவ் இன் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி இமேஜ் வந்து அப்படியே கீழே இழுத்து விட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி இழுத்து விட்டதுக்கப்புறம் கரெக்டாக அந்த இமேஜ் வந்து கரெக்டாக சென்டரில் வந்து இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கு ரைட் சைடு இருக்க 3 டாட் வந்து கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜி இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 இமேஜ் வந்து சேவ் பண்ணிங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் மட்டும் சேவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்படியே பேக் வந்துட்டு இப்போ நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குரூப் 1 சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணி எடிட் குரூப்ஸில் போயிருங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபஸ்ட்டு குரூப்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் எடிட் குரூப்பில் போயிருங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கீழே ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு இப்போ நம்ம சேவ் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம அந்த சேவ் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் இப்போ வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ண மாதிரி கீழே இழுத்து விட்டுக்கோங்க. கீழே இழுத்து விட்டு இப்போ அந்த வீடியோ லாஸ்ட்டுக்கு போய்ட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டில் இருக்க அந்த ஈக்குவல் பண்ணாலே போதும். அந்த இமேஜ் கரெக்டாக நமக்கு வந்து செட் ஆயிரும். நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துடலாம். ஸோ பேக் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு குரூப் 2 இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு திரும்ப எடிட் குரூப்பில் போய்ட்டு திரும்ப அதே போல் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணக்கப்புறம் கீழே அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதே அந்த இமேஜ் வந்து இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே இழுத்து வச்சுக்கோங்க. ஸோ இழுத்து வச்சுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த லேயர் வந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துக்கோங்க. ஸோ பேக் வந்துட்டு திரும்ப அந்த குரூப் வந்து கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போய்ட்டு திரும்ப அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதே போல் லாஸ்ட்டில் ஏதாவது ஒரு இமேஜ் இப்போ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த இமேஜ் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே இழுத்து வச்சுக்கோங்க. இழுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் வரைக்கும் ஈக்குவல் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் பண்ணிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துடுங்க. இப்போ கரெக்டாக அப்படியே நம்ம வந்து 3 இமேஜும் கரெக்டாக வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக நம்மளோட ஃபஸ்ட்டு புக் மார்க் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா கரெக்டாக அதுக்கு நேராக வந்துடுங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் கீழே ப்ளஸ் ஐக்கன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி மீடியா போய்ட்டு இப்போ நீங்கள் வந்து வீடியோ வந்து யாருக்கு வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட இமேஜில் 1 பை 1 வந்து ஆட் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டில் அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு உங்களோட இமேஜ் வந்து கரெக்டாக அந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த ஆரோ மார்க் வந்து டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டைமிங் பார்த்தீங்கன்னா அடுத்த புக் மார்க் வந்துடும். நெக்ஸ்ட்டு கீழே 3 ஆப்ஷன் இருக்கும், அதில் 3வது இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் புக் மார்க் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக வந்து லாஸ்ட் வரைக்கும் என்னோட இமேஜில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிடுங்க. இப்போ அப்படியே பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்மளோட சேக்கட் ப்ரீசெட் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு 2 ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பேன். இதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்குது, ஸோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட் வந்து கிளிக் பண்ணிட்டு காஃபிட் வந்து கொடுத்துருங்க.
கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படி நம்மளோட பீட் மார்க் பேஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதுல, ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் விட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட் ஒரு இமேஜ். இதே போல் பார்த்தீங்கன்னா வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ் இதே போல் லாஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் கரெக்டாக எந்தெந்த இமேஜுக்குலாம் எந்தெந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண தெரியும். ஸோ ஆனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எல்லா இமேஜுக்கும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணி முடிச்சிருங்க. முடிச்சதுக்கப்புறம் அப்படியே பேக் வந்துட்டு திரும்ப உங்கள் சேக்கட் பேஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு மீதி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எஃபெக்ட் தான் இருக்கும். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் பேஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜில் விட்டுருந்த மாதிரிலாம் ஸோ அந்த இமேஜில் கிளிக் பண்ணிட்டு ஒன் பை ஒன் வந்து அப்படியே எஃபெக்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொன்றும் வந்து ஒன் பை ஒன் வந்து பேஸ்ட் பண்ணிட்டே வரேன். நான் யூஸ் பண்ணுற இமேஜஸில் உங்களுக்கு வந்து தேவைப்படுச்சு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி நான் உங்களுக்கு அந்த இமேஜில் சென்ட் பண்ணி விடுறேன். இந்த வீடியோட ஃபுல் வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறோம். ஸோ வேணா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லா இமேஜும் வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஆட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் பண்ணிட்டு நம்மளோட சேக்கட் பேஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லேயர்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் பேஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளோட இந்த ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகல கரெக்டாக அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட வீடியோ லாஸ்ட்டுக்கு போயிருங்க. இப்போ லாஸ்ட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் மட்டும் அந்த லேயர்ஸில் அந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த ஃபஸ்ட்டில் இருக்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு நம்ம வந்து கலர் ஃபைல் வந்து சூப்பராக வந்து ஆடாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அப்படியே வீடியோ வந்து அப்படியே ப்ரீவியூ பண்ணி பாருங்கள். ப்ரீவியூ பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு வீடியோன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து டச் பண்ண போதும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வந்து நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். இன்றைக்கி ஒரு யூஸ் பண்ண வீடியோ தான் பார்த்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம முடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.